Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் PowerPointல Copilotங்கிற AI ஃபீச்சரை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் ப்ரெசன்டேஷனுக்கு தேவையான இமேஜஸ் க்ரியேட் பண்ணணும், இல்லை ப்ரெசன்டேஷனை ஆர்கனைஸ் பண்ணணும், சம்மரைஸ் பண்ணணும், ஈவன் என்டையர் ப்ரெசன்டேஷனையோ வித் அனிமேஷனோட ட்ரான்சிஷனோட சிங்கிள் டெக்ஸ்ட் ப்ராம்ப்டில் நீங்கள் க்ரியேட் பண்ணணும்னும் போது இந்த Copilotஐ தாராளமாக நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸை பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த வீடியோவை தெளிவாக கவனிக்கணும். ஓகே, ஸோ PowerPointல Copilotஐ 2 இடத்துல இருந்து நாம் ஆக்சஸ் பண்ண முடியும். ஒன்று ஹோம் டேபோட ரிபனில் பார்த்தோம்னா எண்டில் Copilot இருக்கும். இது தனி பேனாக பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ப்ராம்ப்ட் சஜஷன்ஸும் நமக்கு இங்கே கிடைக்கும். அண்ட் ப்ராம்ப்டை டைப் பண்ணுறதுக்கான ஏரியாவும் இருக்குது. ஈவன் நாம் மைக்கை யூஸ் பண்ணியும் தாராளமாக நாம் ப்ராம்ப்டை கொடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஜஸ்ட் இந்த மோர் ஆப்ஷனுக்குள்ளே போய் பார்த்தோம்னா நியூ கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் அண்ட் பழைய கான்வர்சேஷனை ப்ரௌஸ் பண்ணுறதுக்கான சேட் ஹிஸ்ட்ரியும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ரெண்டாவது ஸ்லைடுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா Copilotஓட இந்த ஐக்கன் இருக்கும். இதை கிளிக் பண்ணியும் Copilotஓட ஆப்ஷன்ஸை நம்ம ஈஸியாக ப்ரௌஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஒரு என்டையர் ப்ரெசன்டேஷனையும் நாம் டெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் கொடுத்தே தாராளமாக நம்ம க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ Copilotஓட மெனுவில் போயிட்டு கிரியேட் அ ப்ரெசன்டேஷன் அபவுட் ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணோம்னா ப்ராம்ப்டை என்டர் பண்ணுறதுக்கான ஏரியா வந்துடும். ஸோ நமக்கு த பெனிஃபிட்ஸ் ஆஃப் ரீடிங் புக்ஸ் இந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி, இந்த டைட்டிலை பேஸ் பண்ணி ஒரு ப்ரெசன்டேஷன் தேவை. ஜஸ்ட் நாம் என்டர் கொடுத்ததுக்கப்புறம் இந்த டைட்டிலுக்கு சம்மந்தப்பட்ட ப்ரெசன்டேஷன் டாபிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 by 1 வந்துடும். ஒருவேளை கொடுத்த ப்ராம்ப்டை எடிட் பண்ண விரும்புகிறோன்ற பட்சத்தில் பென்சில் ஐக்கனை கிளிக் பண்ணி தாராளமாக நம்ம எடிட் பண்ணிக்கலாம். பட் இங்கே இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் நாம் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். பட் நல்லா கவனிங்க, ஒருவேளை வந்திருக்கிற டாபிக்ஸ் ஏதாவது நமக்கு செட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக அந்த டாப்பிக்ங்கிறது டெலீட் பண்ணிக்கவும் முடியும். அண்ட் அந்த டாப்பிக்கோட ஆர்டரை நம்ம மாற்றிக்கவும் முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், எஜுகேஷ்னல் பெனிஃபிட்ஸ் சோஷியல் பெனிஃபிட்ஸுக்கு கீழே தான் வேணும் அப்படின்னும் போது அதுக்கேற்ற மாதிரி தாராளமாக நாம் இதை ரீஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஒரு சில டாபிக் தேவைப்படுது, ஃபார் எக்ஸாம்பிள் எமோஷனல் அண்ட் சைக்கலாஜிக்கல் பெனிஃபிட்ஸ், இந்த டாப்பிக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னொரு நியூ டாபிக் தேவை, அதாவது அட்வான்டேஜஸ் ஆஃப் ரீடிங் புக்ஸ் அட் நைட். ஸோ அப்போ ஒரு நியூ டாபிக் பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிருச்சு. அண்ட் இது நமக்கு எண்டில் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் கடைசியில் கொண்டு போய் இதை ஜஸ்ட் நாம் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண டாபிக்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து எஸ்டிமேட்டட் நம்பர் ஆஃப் ஸ்லைட்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது நமக்கு வந்தாச்சு. மேக்ஸிமம் 40, பட் எஸ்டிமேட்டட் 24 தான். ஸோ ஜென்ரேட் ஸ்லைட்ஸ் நம்ம கொடுத்ததுக்கப்புறம் தான் ஃபைனலாக தெரியும் எவ்வளோ ஸ்லைட்ஸோட ஒரு ப்ரெசன்டேஷன் நமக்கு வித் அனிமேஷனோட ட்ரான்சிஷனோட வரப்போகுதுன்னு. ஸோ டோட்டலாக 27 ஸ்லைட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு ப்ரெசன்டேஷன் நமக்கு க்ரியேட் ஆயிருச்சு. அண்ட் இந்த ரிசல்ட்டை டெலீட் பண்ணணும்னா டெலீட் பண்ணிக்கலாம், பட் நமக்கு தேவை, ஸோ கீப் இட். ஸ்லைட்ஸை சார்ட்டர் வியூவில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஜஸ்ட் கீழே பாட்டமில் ஸ்டேட்டஸ் பாரில் ஸ்லைடு சார்ட்டர் வியூவில் இருந்து நார்மல் வியூவுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆஸ் யூஷுவல் நமக்கு நல்ல ஸ்லைட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அண்ட் ஒவ்வொரு ஸ்லைடும் பார்த்தீங்கன்னா வித் அனிமேஷன் அண்ட் ட்ரான்சிஷனோட தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஜஸ்ட் நாம் F5 கொடுத்து ப்ளே பண்ணி பார்த்தா தெரியும். ஸ்லைட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகலை, நான் தான் கீ ப்ரெஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணுறேன். பட் எனிவே நமக்கு அனிமேஷனோட பார்த்தீங்கன்னா அழகாக வந்தாச்சு. ஓகே, ரெண்டாவது எக்ஸாம்பிள், Copilot வச்சோ இல்லை நீங்கள் ஏற்கனவே சொந்தமாக ஒரு ப்ரெசன்டேஷன் க்ரியேட் பண்ணியிருந்தாலும் சரி, அங்கே இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை ரீரைட் பண்ணணும்னும் போது அந்த டெக்ஸ்ட் பாக்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் Copilot ஐக்கன் வரும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அங்கே நமக்கு ரீரைட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆட்டோ ரீரைட், கிராமரில், ஸ்பெல்லிங்கில் இல்லை கிளாரிட்டியில் ஒரு ஜென்ரல் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும்னும் போது ஆட்டோ ரீரைட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே ஏற்கனவே நீங்கள் என்டர் பண்ணியிருக்கிற டெக்ஸ்ட்டோட ஒரிஜினல் டோன் மாறாமல் அந்த டெக்ஸ்ட்டை கொஞ்சம் சம்மரைஸ்டாக வேணும்னும் போது கண்டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் நீங்கள் என்டர் பண்ணியிருக்கிற டெக்ஸ்ட்டோட லென்த் மாறாமல் அதை இன்னும் ப்ரொஃபஷ்னலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு மேக் ப்ரொஃபஷ்னல், ஆப்வியஸாக விஷுவலைஸ் ஆஸ் அ லிஸ்ட்டாக நீங்கள் பார்க்கணுன்னும் போது இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நமக்கு டெக்ஸ்ட்டோட லென்த் மாறாமல் இது இன்னும் ப்ரொஃபஷ்னலாக பார்த்தீங்கன்னா இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ மேக் ப்ரொஃபஷ்னல். டெக்ஸ்ட்டு ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. ஒருவேளை இந்த ரிசல்ட் உங்களுக்கு ஓகே இல்லை, வேறு ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக நம்ம ரீஜென்ரேட் பண்ண முடியும். அண்ட் வேண்டானா ரிவர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. பட் நமக்கு தேவை தான், ஸோ கீப் இட். தேர்ட் எக்ஸாம்பிள், நீங்கள் Copilotஐ யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான நியூ ஸ்லைட்ஸையோ இல்லை இமேஜஸையோ தாராளமாக க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் ப்ராம்ப்ட் ஏரியாவில் போயிட்டு வரப்போகிற ஸ்லைடில் கண்டென்ட் என்ன இருக்கணும்னா
புக்ஸை படிக்கிறதுனால என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் அண்ட் என்னென்ன புக்ஸ் படிக்கிறத தவிர்க்கணும் அப்படிங்கிறது தான். ஜஸ்ட் நாம் என்டர் கொடுக்கலாம். நாம் செலக்ட் பண்ணியிருக்கிற கரண்ட் ஸ்லைடுக்கு அடுத்ததாக தான் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஸ்லைட் வரும். தேவைன்னும் போது இந்த ஸ்லைடை நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி தாராளமாக நம்ம மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை இந்த ஸ்லைடை Ctrl+X கொடுத்து இங்கேருந்து கட் பண்ணிவிட்டு எண்டில் அட்வான்டேஜஸோட செக்ஷன்லேயே இந்த டிஸ்அட்வான்டேஜையும் Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணுறேன். செக்ஷன்ஸை எப்படி பிரிக்கலான்னு இன்னும் கொஞ்ச நேரத்துலேயே சொல்கிறேன். இப்போது ஆட் பண்ண ஸ்லைடு நல்லாவே இருக்குது, ஆனால் இமேஜ் தான் ஒரு குறையாக தருது. ஸோ வேறு மாதிரி ஒரு இமேஜ் நமக்கு இருந்தால் நல்லாவே இருக்கும். ஸோ அதனால் இந்த இமேஜை இங்கேருந்து டெலீட் பண்ணிவிட்டு நாம் ஒரு ப்ராம்ப்டை கொடுக்கலாம். புக் ஷெல்ஃப்ஸ் எல்லாம் எரியிற மாதிரி எனக்கு ஒரு இமேஜ் தேவை. ஸோ அதனால் சிம்பிளாக ஒரு ப்ராம்ப்ட் கிரியேட் அன் இமேஜ் ஆஃப் பர்னிங் புக் ஷெல்ஃப்ஸ். ஒரு இமேஜை கிரியேட் பண்ணும் போது மட்டும், அதாவது ப்ராம்ப்டை கொடுத்து ஜென்ரேட் பண்ணும் போது ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளோ டீட்டெயில்டாக அந்த ப்ராம்ப்டை நீங்கள் கொடுக்குறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் மாடர்னாக வேணும், ரியலிஸ்டிக்காக தேவை, இல்லை என்ன ரெசல்யூஷன் வேணும், இதெல்லாம் நீங்கள் கொடுக்க தான் நீங்கள் எதிர்பார்க்குற நல்ல ஒரு இமேஜை எடுத்துக்க முடியும். ஓகே, ஜஸ்ட் நான் என்டர் கொடுத்து நமக்கு என்ன இமேஜ் கிடைக்குதுன்னு பார்ப்போம். கவனித்து பார்த்தீங்கன்னா நாம் எதிர்பார்த்த ரிசல்ட் இது கிடையவே கிடையாது. ஸோ இன்னும் கொஞ்சம் அதிக டீட்டெயில்டாக நாம் இந்த ப்ராம்ப்டை கொடுக்கலாம். இப்போ நான் என்டர் பண்ண ப்ராம்ப்ட் ரொம்பவே பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் ப்ராம்ப்டை கொடுக்கறதுக்கு தயங்குறீங்க, இல்லை ஐடியா இல்லைன்னா 2 விஷயம் சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று, இங்கே ப்ளஸ் ஐக்கன் இருக்குது, ஆட் கொடுத்து வியூ ப்ராம்ப்ட்ஸில் நீங்கள் எதிர்பார்க்குற நிறைய ப்ராம்ப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஆட் அன் இமேஜ் ஆஃப், இல்லை ஆட் அ ஸ்லைட் அபவுட், சம்மரைஸ் திஸ் ப்ரெசன்டேஷன், இல்லை எந்த டாஸ்க்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அதை கிளிக் பண்ணும் போது அதுக்கு ஏற்ற மாதிரியான ப்ராம்ப்ட்ஸ் மட்டும் ஃபில்டர் பண்ணி வரும். ஒருவேளை சிம்பிளாக தான் உங்களுக்கு ப்ராம்ப்ட் கொடுக்க தருது, ரொம்ப டீட்டெயில்டாக இல்லை அப்படின்னும் போது ரொம்ப சிம்பிள், நீங்கள் அந்த சிம்பிள் ப்ராம்ப்டை ஜஸ்ட் காப்பி பண்ணி ChatGPTயில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ராம்ப்டை இன்னும் டீட்டெயில்டாக கன்வெர்ட் பண்ணி தான் கேட்டிங்கனாலே போதும், டீட்டெயில்டான ஒரு ப்ராம்ப்ட் நமக்கு வந்துடும். போக போக நீங்கள் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு ப்ராம்ப்டை தாராளமாக நீங்களே எங்கேஜிங்காக கொடுக்க முடியும். ஜஸ்ட் என்டர் கொடுத்து இப்போ என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்ப்போம். இப்போது நான் எதிர்பார்த்த மாதிரி இமேஜ் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஜஸ்ட் இந்த இமேஜை டைரெக்டாக நம்மளுடைய ஸ்லைடில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். நல்லா கவனிங்க, ஒன்ஸ் நாம் இமேஜை இன்சர்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிசைனர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. டிசைனர் ஒரு ஹேண்டியான ஆப்ஷன், ரொம்பவே நல்ல ஒரு ஆப்ஷன். நீங்கள் இமேஜை ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது தடுமாற்றம் இருக்குன்னா டிசைனர் யூஸ் பண்ணி தாராளமாக நீங்கள் அந்த ஸ்லைடை ரீமாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ டிசைனர் ஒன்ஸ் நீங்கள் ஸ்லைடை பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம், ஓகே, ஸோ நிறைய டிசைனிங் ஐடியாஸ் பார்த்தீங்கன்னா வரும். உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி தாராளமாக என்ன பண்ணலாம், அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்த ரிசல்ட்டே நல்லா தான் இருந்துச்சு இல்லையா? ஸோ அப்போது அதையே கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன தான் கோபைலட் நீங்கள் யூஸ் பண்ணாலும் ஒன்ஸ் உங்களுக்கு தேவையான கிராஃபிக்கல் கண்டென்ட் இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா டிசைனரை யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. அது ஒரு நல்ல ஆப்ஷன் உங்கள் ஸ்லைடை ரீமாடிஃபை பண்ணுறதுக்கு. 4th எக்ஸாம்பிள், இந்த ப்ரெசன்டேஷனை நமக்கு சம்மரைஸ் பண்ணி தேவை. சம்மரைஸ் திஸ் ப்ரெசன்டேஷன் நாம் ப்ராம்ப்டை கொடுத்தாலும் சரி, இல்லை ஏற்கனவே ப்ராம்ப்ட் அங்கே இருக்கும், ஜஸ்ட் அதை கொடுத்தாலும் சரி, நோ ப்ராப்ளம். இந்த கம்ப்ளீட் ப்ரெசன்டேஷனோட சம்மரி நமக்கு வந்தாச்சு. ஓகே, 5th எக்ஸாம்பிள், ஒரு ப்ரெசன்டருக்கு ஸ்பீக்கர் நோட்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ எப்படி பார்த்தாலும் நோட்ஸில் பாட்டமில் நமக்கு இந்த ஸ்பீக்கர் நோட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஒருவேளை இல்லைன்னே வச்சுப்போம். ஈவன் நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷன் ஓனாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா ஆப்வியஸாக மோஸ்ட்டாக அந்த இடத்துல ஸ்பீக்கர் நோட்ஸ் இருக்க போகிறதில்ல. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் அங்கே நம்ம ஸ்பீக்கர் நோட்ஸை கோபைலட் வச்சு ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம். பட் நமக்கு ஒரு நல்ல பார்ட் கோபைலட் மூலிமா ஒரு ப்ரெசன்டேஷன் க்ரியேட் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி அனிமேஷன், ட்ரான்சிஷன், செக்ஷன்ஸ் அண்ட் ஸ்பீக்கர் நோட்ஸோட அழகாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் வந்துடுது. பட் எனிவே இல்லைங்கிற பட்சத்தில் அதுக்கான ப்ராம்ப்டை நம்ம கொடுத்துக்கலாம். ரிசல்ட்டை பாருங்கள், ஐ ஹவ் ஆடட் ஸ்பீக்கர் நோட்ஸ் டு ஆல் ஸ்லைட்ஸ். ஸோ அப்போது இந்த ஸ்லைடு மட்டும் கிடையாது, எல்லா ஸ்லைடுக்குமே ஸ்பீக்கர் நோட்ஸ் நமக்கு வந்தாச்சு. ஸோ ஸ்பீக்கர் நோட்ஸ் ரொம்பவே முக்கியம். அது எல்லா ஸ்லைடுக்கும் இருக்குதுன்னும் போது நாம் ப்ரெசென்ட் பண்ணும் போது இன்னுமே அது ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். 6th எக்ஸாம்பிள், இந்த செக்ஷனை பேஸ் பண்ணி தான். நல்லா கவனிங்க, ஒரு ப்ரெசன்டேஷன் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க, ஆனால் ஸ்லைட்ஸை செக்ஷன் வைஸ் நீங்கள் பிரித்து வைக்கலன்னு வச்சுப்போம். இல்லை கோபைலட் மூலிமா செக்ஷன் வைஸ் எல்லாமே ஸ்லைடு பிரிஞ்சு தான் வந்திருந்தாலுமே கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்லைட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறீங்க, மாடிஃபை பண்ணியிருக்கிறீங்க, இல்லை ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னும் போது ஃபைனலாக அந்த செக்ஷன்ஸ் எப்படி பார்த்தாலும் குழப்பமாக தான் இருக்கும்.
அப்போது செக்ஷன்ஸை நம்ம க்ரியேட் பண்ணணும்னும் போது அதையும் கோபைலட் மூலியமாகவே செஞ்சுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே இருக்கக்கூடிய எல்லா செக்ஷன்ஸையுமே நான் இங்கேருந்து ரிமூவ் பண்ணிடுறேன். காரணம், ரீசெண்டாக தான் நாம் டிஸ்அட்வான்டேஜஸ்ங்கிற எக்ஸ்ட்ரா ஸ்லைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணோம். நிச்சயமாக செக்ஷன்ஸில் மாற்றங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆர்கனைஸ் த ப்ரெசன்டேஷன் கொடுத்தாலே போதும். ரிசல்ட்டை பாருங்கள், அப்டேட் செக்ஷன்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஆட் நியூ ஸ்லைட்ஸ். ஸோ எஸ் ப்ளீஸ்ன்னு கொடுத்துட்டோம்னா இப்போ நமக்கு செக்ஷன்ஸ் எல்லாமே பக்காவாக பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆகிருக்கும். பட் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இங்கே செக்ஷன்ஸ் இருந்ததுனால அட்வான்டேஜஸ் ஆஃப் ரீடிங் புக்ஸ் அட் நைட் அப்படிங்கிற ஒரு தனி ஸ்லைடு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே கோபைலட் க்ரியேட் பண்ண ஸ்லைடும் இருக்குது. ஸோ ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா, நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷன் க்ரியேட் பண்ணியிருக்கிறீங்க, கோபைலட்டோட ஹெல்ப் இல்லைன்னும் போது, இல்லாமல் ஒரு ப்ரெசன்டேஷன் க்ரியேட் பண்ணியிருக்கீங்கன்னும் போது, அப்போது நீங்கள் மேனுவலாக இந்த கோபைலட் யூஸ் பண்ணி செக்ஷன்ஸை ஆட் பண்ணும் போது இன்னும் பக்காவாக இருக்கும். பட் எனிவே, கோபைலட்டில் வரும்போதே நமக்கு ரிசல்ட் வரும்போதே செக்ஷன்ஸோட வரதுனால இது மோஸ்ட்டாக கோபைலட் மூலியமாக ஜென்ரேட் பண்ண அந்த ப்ரெசன்டேஷனுக்கு அவ்வளவா தேவைப்படாது. அதே மாதிரி முன்னாடியே இந்த டிசைனர் மென்ஷன் பண்ணியிருந்தேன், இந்த மாதிரி ஸ்லைடு எம்டியாக இருந்தாலும் டிசைனர் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ நமக்கு நல்ல ரிசல்ட் பார்த்திங்கன்னா இருக்கும். ஓகே, ஸோ எது வேணுமோ ஜஸ்ட் நாம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, சம்டைம்ஸ் டிசைனர்லேருந்து நமக்கு நல்ல ரிசல்ட்லாம் பார்த்திங்கன்னா கிடைக்கும். லூப்லேயே ப்ளே ஆகிற வீடியோஸ் அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா கிடைக்கும். ஸோ அப்படிலாம் கிடச்சிதுன்னா நிச்சயமாக யூஸ் பண்ணுங்கள். ப்ரெசன்டேஷன் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணும் போது வேறு லெவலில் நிச்சயமாக பார்த்திங்கன்னா இருக்கும். இந்த ஸ்லைடே கம்ப்ளீட்டாக லூப் தான். ஸோ ஷிஃப்ட் F5 கொடுத்து இந்த கரண்ட் ஸ்லைடை ரன் பண்ணுறேன். கவனித்து பாருங்கள், இந்த வீடியோவுக்கு எண்டு இருக்காது. லூப்லேயே பார்த்திங்கன்னா ஓடிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். எண்டில் முடியுதா? அண்ட் மறுபடியும் பாருங்கள், இது லூப்பில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ரிசல்ட்லாம் நமக்கு டிசைனர்லேருந்து கிடைக்கும். ஸோ அதெல்லாம் நிச்சயமாக யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். 7th எக்ஸாம்பிள், இந்த ப்ரெசன்டேஷனை நமக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். ஸோ அப்போது ட்ரான்ஸ்லேட் திஸ் ப்ரெசன்டேஷன் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். கரண்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைடை மட்டும் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியாது. அப்படி ட்ரான்ஸ்லேட் திஸ் ஸ்லைடு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அடுத்து நமக்கு வர ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு முழு ப்ரெசன்டேஷனையும் தான் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியும் அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் வரும். ஸோ ட்ரான்ஸ்லேட் திஸ் ப்ரெசன்டேஷன் அப்படின்னு கொடுத்து ஜஸ்ட் நம்ம என்டர் கொடுத்தோம்னா அடுத்தது லாங்குவேஜை சூஸ் பண்ணுறதுக்கான ட்ராப் டவுன் அந்த லிஸ்ட் வந்துடும். ஸோ ரொம்ப துரதிருஷ்டவசமாக பார்த்தோம்னா தமிழ் இங்கே இல்லை. ஓகே, ஸோ அதனால் இப்போதைக்கு நான் ஃப்ரெஞ்ச் என்ன பண்ணுறேன் கொடுக்குறேன். மேபி ஃப்யூச்சர் அப்டேட்டில் நமக்கு தமிழ் சேர்த்தா ரொம்பவே பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ ட்ரான்ஸ்லேட் கொடுத்ததுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் புது விண்டோவில் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ப்ரெசன்டேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பன் ஆகும் வித் ட்ரான்ஸ்லேஷனோட. translated presentation. And இன்னொரு முக்கியமான விஷயம், ஒருவேளை உங்கள் ப்ரெசன்டேஷன் 500 MBக்கு மேலே இருந்துச்சுன்னா இந்த ட்ரான்ஸ்லேஷன் பாசிபிள் இல்லைன்னு நினைக்கிறேன். கரண்ட்லி இப்போ ரெக்கார்ட் பண்ணுற வரைக்கும் அப்படி தான். ஒருவேளை மேபி அந்த லிமிட்டை அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் தாராளமாக பண்ணலாம். ஃபைனலாக கோபைலட்டை பேஸ் பண்ணி சில விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராம்ப்டை கொடுத்து நீங்கள் ரிசல்ட்டெல்லாம் கெட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி AI கிரெடிட் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணி தான் அந்த ரிசல்ட் எடுக்கிறீங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் AI கிரெடிட் பேலன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னும் எவ்வளோ கிரெடிட் பாயிண்ட்ஸ் அவைலபிள் அப்படிங்கிறது இங்கே காமிக்கும். ஸோ ஒரு மாதத்துக்கு 60 கிரெடிட்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. இது பவர் பாயிண்ட்டுக்கு மட்டும் கிடையாது, இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. வேர்ட், பவர் பாயிண்ட், எக்ஸல், டிசைனர், நீங்கள் காமனாக இந்த அப்ளிகேஷனில் எதில் யூஸ் பண்ணாலும் இந்த 60 கிரெடிட்ல இருந்தால் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஒரு புது மாதத்துக்குள்ளே போகும்போது இங்கேயும் நமக்கு கிரெடிட்ஸ் பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் ஆயிரும். ரெண்டாவது, நீங்கள் யூஸ் பண்ணுற பவர் பாயிண்டில் கோபைலட்டை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போது கோபைலட் மைக்ரோசாஃப்ட் 365 சப்ஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் கோபைலட் இப்போது இந்த கிரெடிட் பேலன்ஸை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ தாராளமாக நீங்கள் 365 யூஸ் பண்ணுறீங்கன்னா கோபைலட்டை தாராளமாக யூஸ் பண்ணுங்கள். ஒருவேளை 365 தான் யூஸ் பண்ணுறேன் ஆனால் கோபைலட் எனக்கு வரலைன்னும் போது ரொம்ப சிம்பிள், ஆப்ஷன்ஸ்குள்ளே போங்க. அங்கே கோபைலட் எனேபிள் பண்ணி இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் மேலே கோபைலட் உங்களுக்கு இன்னும் கிடைக்கல அப்படின்னும் போது நீங்கள் மைக்ரோசாஃப்ட் 365 சப்ஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கோபைலட் கிடைக்கும். இல்லைனா தனியாக நீங்கள் கோபைலட் ப்ரோ லைசன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா வாங்குற மாதிரி இருக்கும். ஒரு விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், நான் இங்கே காமிச்சது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் தான், கோபைலட்டை பவர் பாயிண்டில் எஃபெக்டிவாக எப்படி யூஸ் பண்ணலாம்னு. பட் நான் காமிச்சதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் கோபைலட்டை வச்சு பவர் பாயிண்டில் செய்ய முடியும். ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் முடிஞ்ச அளவுக்கு வேலையை சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். எக்ஸலில் கோபைலட் எப்படி யூஸ் பண்ணலாம் அண்ட் வேர்ட்லையும் கோபைலட் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த 2 வீடியோவை நீங்கள் பார்த்துக்கலாம்.
அண்ட் நான் யூஸ் பண்ணுற சில ப்ராடக்ட்ஸோட அஃபிலியேட் லிங்க் கொடுத்துருக்கிறேன். நான் யூஸ் பண்ணுறதை மட்டும்தான் கொடுத்துருக்கிறேன். ஜஸ்ட் உங்களுக்கு தேவைன்னா அதையும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ சின்ன ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.